கிடைக்காத வைரம் கிடைச்சிருக்கியா? ஆமா. இத கையில வச்சு பாத்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இத எப்ப வித்து பணமாக்க போற? இந்த விஷயத்தை பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். அவங்க கூடிய சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆக போறோம். உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க இங்க தேன் எடுக்கிறவங்க வீடு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயா, அவரு இந்த செருப்பையும் இந்த குடுவையும் விட்டுட்டு போயிட்டாரு. இத கொண்டு போய் குடுக்கறதுக்காக தான் அவருடைய அட்ரஸ கேக்குறோம். இது நம்ம திருப்பதியோடது. திருப்பதி வீடு அங்க இருக்கு, போய் பாருங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீங்க வண்டியா பளபளன்னு தொடங்க. சிஸ்டர், இந்த ஊடா தான் இருக்கும். கூப்பிடு. அண்ணா, திருப்பதி அண்ணா. மறுபடியும் இப்ப கூப்பிடுறேன். அண்ணா, திருப்பதி அண்ணா. யாரா இருக்கும்? யாரோ கூப்பிடுறாங்கய்யா. யார் நீங்க? யார் நீங்க? என்ன வேணும்? எங்களுக்கு என்ன வேணுங்கறத நாங்க அப்புறமா வாங்கிக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தானே? ஆமா ஆமா, என்னதுதான் என்னதான். அப்படின்னா அந்த வைரத்தை கொடு. வைரமா? எந்த வைரம்? தேன் எடுக்க வந்த இடத்துல இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டியே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை விட பெருசா ஏதோ ஒண்ணு உனக்கு கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதனால ஒழுங்கு மரியாதையா நீ கொண்டு வந்த அந்த வைரம் இருக்குல்ல, அதை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. வைரமா? அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஆமா, அப்புறம் எதுக்கே இதெல்லாம் அங்கேயா போட்டு முடியாத? அது நான் மரத்து மேல ஏறி தேன் எடுத்துக்கிட்டு இருந்தேனா, ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு. அத பார்த்தவன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேங்கய்யா. முதல்ல அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க. ஏய், உண்மைய சொல்லு. அந்த வைரத்தை ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு வேணும்னா 5 லட்சமோ 10 லட்சமோ தரேன், வாங்கிட்டு போ. அம்மா தாயே, நீங்க சொல்ற வைரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. முதல்ல இங்க இருந்து தயவு செஞ்சு போயிருங்கம்மா. ஏய், கொண்டா அதெல்லாம். இத அப்படி கிளம்புங்க. போங்க போங்க. கிளம்புங்க. சிஸ்டர், நம்ம கெரட வேற. இது என்னது? ஏய், அத எடுக்காத. அது எங்களுது. சிஸ்டர், கங்கா, குழந்தை தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்குள்ள எதுக்கு என்ன எழுப்புற? எங்க குழந்தைங்க தூங்க தான் செய்வாங்க. அவங்களோட போட்டி போட்டு நீங்களும் தூங்குவீங்களா? அவங்களை குளிக்க வச்சு டிஃபன் கொடுத்து ஸ்கூலுக்கு தயார் பண்ண வேண்டாமா? நான் அவங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்றேன். கவி, 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 ஏந்திரிச்செல்லும். பொறுமையா எழுப்பு. அம்மா, தூக்கமா வருது. ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி, தூங்க கூடாது. ஏந்திரி ஏந்திரி. வாணி, ஏந்திரிச்செல்லும், ஸ்கூலுக்கு போகணும்ல. வாங்க 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 வாங்க. வா செல்லு, வா செல்லு. வா 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 வா. ஏய், எந்திரா. எந்திரி 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 செல்லும். வா வா வா. வா 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 வா. ஏங்க, நான் உங்களுக்கு குளிக்க வச்சு ரெடி பண்றேன். நீங்க காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க. சரி, வாங்க. நல்லா இருக்கு. குட் பாய் தானே நீ? குட் பாயா பேட் பாயா? நல்லா படிக்கணும், ஓகேவா? நீங்க வா. ஸ்கூல்ல நல்லா படிக்கணும். ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விளையாட போகலாம். குட் பை. நான் சாப்பிட்டேனே. எதுவா இருந்தாலும் வெக்கப்படாம கேட்கணும். என்ன, சரியா? குட் பாய். இந்தாங்க பேக். வாங்க வாங்க, எந்திரிங்க. ஸ்கூல் கிளம்புங்க. பேக்க மாட்டிக்கோங்க. அக்கா, வா கலைவாணி. ஸ்கூல் வேன் வந்துடுச்சு, கொஞ்சம் வாணி அனுப்பி விடுறீங்களா? சரி. வாமா. சமத்தா போயிட்டு வரணும், சரியா? பை. வரேன். சரி, பை. வா போலாம்.
அக்கா வாங்க. வா தமிழ் செல்வி. அக்கா அவர் ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. பையனையும் ஸ்கூல்ல விட்டுருவாரு. நான் கூட்டிட்டு போட்டுமா? சரி கூட்டிட்டு போ. பாத்து போயிட்டு வா. சமத்து போ. வாடா. பாய். கங்கா வாங்கக்கா. கங்கா ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் கூட்டிட்டு போவா? சரி. சமத்தா படிக்கணும்னு சாயங்காலம் வந்துடணும், சரியா? நம்மளுக்கும் குழந்தை இருந்திருந்தா நம்மளும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நமக்கு குழந்தை இல்லாத குறையதான் அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைங்க தீர்த்து வைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, வாரிசு இல்ல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? கங்கா அதெல்லாம் பொறுக்குமா? நீ என்ன பண்ற? நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாவை தூக்கிட்டு வா. அந்த பாப்பாவுக்கு தான் ஸ்கூலுக்கு போற வயசே இல்லல. ஆமாங்க, நான் போய் தூக்கிட்டு வரேன். ஸ்கூலுக்கு போற பசங்க வர்ற வரைக்கும் அந்த பாப்பா நம்ம கூடவே இருக்கும்.